காதலியே காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற வழக்கு நாட்டையே உலுக்கிய நிலையில மாணவி கிரீஷ்மா குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்று நீதிமன்றத்தில் தனக்கு மன்னிப்பு வழங்க கோரின கிரீஷ்மா. தண்டனை விவரங்கள் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி AM பஷீர் தலைமையில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தண்டனை தொடர்பான வாதங்கள் தொடங்குச்சு. கிரீஷ்மா காலை 11 மணிக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கிரீஷ்மா தனக்கு வெறும் 24 வயது தான் ஆகிறது அப்படின்னும் கிரிமினல் பின்னணி இல்லாததால தன்னுடைய கல்வியை தொடர விரும்புவதாகவும் கூறி அதிகபட்ச மன்னிப்புக்காக முறையிட்டார். கிரீஷ்மா ஒரு இளைஞனை கொலை செய்தது சாதாரண வழக்கல்ல, ஒருவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து அவரை கொன்றது கொடூரமானது. அதனால மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல வாதிடப்பட்டது. அதற்கு கிரீஷ்மா தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கிரீஷ்மா மன உளைச்சலை எதிர்கொண்டு ஷரோனுடனான தன்னுடைய உறவை முறித்து கொள்ள பல முறை முயன்றதாகவும், ஆனா அவர் அதற்கு மறுத்து மிரட்டல் விடுத்ததாகவும் வாதம் வச்சிருக்காங்க. ஷரோன் தன்னை மிரட்டுவதற்காக தனிப்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தியதாகவும் நெருக்கமான காட்சிகளை பதிவு செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில வரும் திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கு. என்ன சம்பவம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். ஷாரோன் கொலை வழக்கில் காதலி கிரீஷ்மா மற்றும் விஷம் வாங்கி கொடுத்த அவருடைய தாய்மாமா நிர்மல்குமார் ஆகியோர் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கு. 2ஆம் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்த கிருஷ்ணாவுடைய தாய் சிந்து விடுவிக்கப்பட்ட நிலையில குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. கேரள எல்லை பகுதியான பாரசாலை மூரியன் கரை பகுதியை சேர்ந்தவர் ஜெயராஜன். இவருடைய மகன் 23 வயதான ஷாரோன் ராஜ் BSc ரேடியாலஜி படிச்சு வந்தாரு. இவர் களியக்காவிலை அடுத்த ராமவர்மன் சிறை பகுதியை சேர்ந்த கிரீஷ்மா அப்படிங்கிற 22 வயது பெண்ணை காதலிச்சு வந்தாரு. கிரீஷ்மா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கல்லூரியில MA 2ஆம் ஆண்டு படிச்சு வந்தார். இந்த நிலையில ஷாரோன் ராஜ் தன்னுடைய நண்பர் ஒருவரோட காதலியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ நண்பர் வாசல்ல காத்திருந்த ஷாரோன் மட்டும் கிருஷ்ணா வீட்டுக்குள்ள சென்று விட்டு சிறிது நேரத்திலேயே வெளியே வந்துட்டாரு. ஆனா அடுத்த சில நிமிஷத்திலேயே ஷாரோன் ராஜுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. காதலி தனக்கு கசாயமும் ஜூஸும் தந்ததா நண்பர்கிட்ட சொல்லவும் உடனடியா பாரசாலை அரசு மருத்துவமனையில ஷாரோனை சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காரு அவருடைய நண்பர். ஆனா ஷாரோனுடைய நிலைமை படுமோசமானது. இதனால திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் ஷாரோன் பரிதாபமா உயிரிழந்தார். இதையடுத்து ஷாரோனின் அப்பா ஜெயராஜன் தன்னுடைய மகனுடைய காதலியும் அவருடைய பெற்றோரும் சேர்ந்து ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்து கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாரசாலை போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. இந்த புகாரின் பேரில் இந்த வழக்கு கேரள குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டு தனிப்படையும் வைத்து விசாரணையும் ஆரம்பமாச்சு. அப்போ கிரீஷ்மா அவருடைய பெற்றோர் உட்பட 4 பேர் திருவனந்தபுரம் SP ஆபீஸ்ல விசாரணைக்காக ஆஜரானாங்க. இது தொடர்பான விசாரணையில கிரீஷ்மா பல்வேறு தகவல்களை கூறி போலீசார அதிர்ச்சி அடைய வச்சாரு. அதாவது ஷாரோனை கிருஷ்ணா காதலிச்சு வந்தபோது ராணுவ வீரர் ஒருவரை தங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செஞ்சிருக்காங்க. அதோட கிருஷ்ணாவுக்கு அந்த ராணுவ வீரர் கூட நிச்சயதார்த்தமும் நடத்தியிருக்காங்க. இது கேள்விப்பட்ட ஷாரோன் கிரீஷ்மா கிட்ட வந்து தன்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி கதறி அழுது இருக்காரு. குடும்ப சூழ்நிலையால விருப்பம் இல்லாம இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதா கிரீஷ்மா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கிரீஷ்மா தன்னை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு நினைச்சு ஷாரோன் அழுத்தபடியே இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல தன்னுடைய திருமணத்திற்கு ஷாரோன் இடைஞ்சலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச கிரீஷ்மா அவரை கொலை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஷாரோனை வரவழைச்சு ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ரப்பர் மரத்துக்கு அடிக்கக்கூடிய விஷத்தை ஜூஸ்ல கலந்து ஷாரோனுக்கு கொடுத்திருக்காங்க. இது அத்தனையும் விசாரணையில அம்பலமானதை அடுத்து கிரீஷ்மாவும் அவருக்கு உடந்தையா இருந்த அவருடைய தாய்மாமா உள்ளிட்டோரும் கைதாகினாங்க. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில தான் கிரீஷ்மா உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளி அப்படின்னு நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பானது பலருடைய கவனத்தையும் பெற்று வருது. ஷாரோன் கொலை சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது தொடர்பான விசாரணைகளும் கிரீஷ்மாவின் வாக்குமூலங்களும் வழக்கு தொடர்பான தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகை விவரங்களும் தமிழக கேரள மக்களை நிலைக்குலைய வச்சிருக்கு. 1க்கு 10 முறை ஷாரோனை கொல்ல முயன்று கடைசியா தான் அதுல வெற்றி பெற்றிருக்காரு கிரீஷ்மா. மிக மிக தெளிவா ஸ்கெட்ச் போட்டு அந்த அப்பாவிய கொலை செஞ்சிருக்காங்க. கடைசியா கசாயம் அப்படிங்கிற பெயர்ல அவர் கொடுத்த விஷத்தை சாப்பிட்ட ஷாரோனுக்கு வாந்தி வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல கிரீஷ்மா கிட்ட வாந்தியா வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிரீஷ்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாம தூங்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜூஸ் சேலஞ்ச் நடத்தி அதில் டோலா மாத்திரைகள் கலந்து தந்து ஏற்கனவே ஷாரோனை கொலை செய்ய முயன்றவர் தான் இந்த இளம்பெண். கிரீஷ்மா ஷாரோனை கொலை செய்வது அவருடைய அம்மா சிந்துவுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, கிரீஷ்மாவுக்கு பூச்சி மருந்து வாங்கி கொடுத்ததே அவருடைய தாய்மாமா நிர்மல்குமார் அப்படிங்கிறதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கொலை செய்வதற்கு முதல் நாள் உடலுறவுக்கு அழைக்க ஷாரோனை பல முறை தொடர்பு கொண்டாராம் கிரீஷ்மா. இதுவும் குற்றப்பத்திரிகையில் பதிவாகியிருந்தது. ஷாரோன் மருத்துவமனையில் படும் அவதியை பார்த்த உறவினர்கள் கிரீஷ்மா விஷம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ கூட தன்னுடைய உயிர் போகும் தருவாயிலும் காதலியை காட்டி கொடுக்க மறுத்த ஷாரோனுடைய காதல் பலரையும் நெகிழி செஞ்சிருக்கு. உயிருக்கு உயிராக நேசிச்சவனை துடிக்க துடிக்க கொலை செய்த இந்த 22 வயது பெண்ணுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு.